அதற்கு உங்கள் திருவாய் மொழியிலிருந்து அருளாசி பெற வேண்டுகிறேன் ஐயா. அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. பிரபஞ்ச பேராற்றல் தன்னகம் கொண்டிருக்கும் ஆதி கைலாய சிவ சூட்சம நூலினுடைய அற்புதமான நிலைதனை கேட்டறிந்து கண்டு அறிந்து உயர் இறை கூறும் ஆசி மொழிகளை தன் சிவ சிந்தையின் மூலமாக கண்டு அறிந்து ஆதி சிவ சூட்சம நூலினுடைய அற்புதமான இணை பெருநூலாய் சூட்சம நூலினுடைய இணை பெருநூலாய் அமர்ந்த தலம், அமர வைக்கப்பட்ட தலம், ஏற்றம் கொண்ட பல்லவதேயம் தமிழ் மாநகரின் ஆற்றலின் தலைநிலையாய் விளங்கும் பல்லவதேயமதில் அமர்ந்திருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய இணை பெருநூல் தாங்கி அமர்ந்திருக்கும் அச்சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஓம் அகதீஷாய நமக. அப்பெருமகா நூலின் தடம் பதித்த தலம் பதித்த அப்பல்லவதேய நிலையிலிருந்து ஏற்றம் கொண்டு பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக உண்மை நிலையை உலகோர்க்கு பறைசாற்றும் ஞான பட்டறை இப்பட்டறை என்று உணர்ந்து இச்சபை நாடி சபை அமர்ந்திருக்கும் இவ்வண்டல்வனம் மாநகரில் ஆற்றல் கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை தாங்கி நிற்கும் சீடனது இல்லத்தில் முதலாக நுழைந்து ஏற்றம் பெற்று நுழைகின்ற தருவாய்தனில் அவ்வாயில் படிதனில் வீழ்ந்து வணங்கிய அற்புத சரணாகதி நிலை பெற்ற சீடனுக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி சீடன் அங்கு இருக்கின்றான். இச்சீடன் நுழைகின்ற பொழுது அருட்திருவாயிலே பிரபஞ்ச மகா சபையை வணங்குவோர்களின் இல்லங்களெல்லாம் இல் சபைகளாக மாற்றப்படும் என்று அகத்தியன் உரைத்தோமே, அதுபோல் பிரபஞ்ச மகா சபையின் அங்க சபையாக விளங்குகின்ற இச்சீடனது இல்லம் நுழைந்தவுடன் சீடனை கண்டவுடன் அத்தலத்தில் தாழ்பணிந்து வீழ்ந்து வணங்கிய சரணாகதி நிலை கண்டு அகத்தியன் உள்ளுக்குள் இருந்து அகமகிழ்வோடு ஆசி வழங்கிய நற்சீடனுக்கு அகத்தியன் யாம் பிரபஞ்ச மகா சபையினுடைய அருட்திரு சஷ்டி திதி பெருவிழாவின் ஆசிகளை வழங்கி அத்தலமதிலிருந்து பல்லவதேயமதிலிருந்து வந்து அமர்ந்து இறை சித்தனோடு இறை மகா ஆதி சித்தனோடு சிவமகா வாழை சித்தனோடு அமர்ந்து உரையாற்றி வந்த அன்றைய நாளில் ஆதி இறை சூட்சம நூலினுடைய அற்புத தாக்கம் பெற்று அத்தாக்கத்தினால் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் நாமவழி பாடல்களாக சூட்சம நூலிலிருந்து கிளம்பிய பாடல்களை சித்தன் தன் செவிமடுக்க கேட்டு அருளாசிகளை பெற்ற சீடனாய் வளம் வரும் உமக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றம் கொண்டு நன்றி உரைத்தான். அத்துணை கவசங்களும் அத்துணை நாமவழி பாடல்களையும் உரைக்கின்ற பொழுது கர்ம வினைகள் அகழ்கின்றன என்று அவ்வாறு நாமவழி பாடல்களை உரைக்கின்ற பொழுது ஏற்றம் கொண்டு அவனுக்குள் இருக்கும் காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகளிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு அவன் நாமவழி பாடல்களை உரைக்கின்ற பொழுது அற்புதமான கர்ம வினைகள் அகன்று அத்துணை நிலைகளிலிருந்தும் மீண்டு வரக்கூடிய அற்புதத்தை யாம் கண்டோம் என்று உரைத்தான் சீடன். உண்மை நிலை அகத்தியன் உரைக்கின்றோம். அத்துணை கவசங்களும் தன்னை காக்கும் கவசங்கள், இறையால் கூறப்பட்ட அத்துணை பாடல் வரிகளும் இறையை தாங்கி நின்றவர் இயற்றிய அத்துணை நாமவழி பாடல்களும் அவரவனை தாங்கும் கவசம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு கவசங்களை அவன் உரைத்தான். வேடிக்கையாக தன் சிரசில் மேல் படிக்காவிடனும் சரி தன்னுடைய சிரசின் மேல் தலையின் மேல் சுமந்து கொள்ளுங்கள் அத்துணை வினைகளும் வேறறுக்கப்படும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். உண்மையும் அதுவே. நீர் அத்துணை புத்தகங்களையும் வரிசையாக அடுக்கி சுமந்து கொண்டு அலைய வேண்டிய அவசியமில்லை. வேடிக்கையாக உரைக்கின்றோம். அகத்தியன் அத்துணை புத்தகங்களையும் தன் சரீரத்திற்குள் தன் சிந்தைக்குள் சரீரத்திற்குள் உண்மை இறை சரணாகதி நிலையை ஒருவன் சுமக்கின்ற பொழுது
உண்மையான அடிபணிவு சரணாகதி நிலையை ஒருவன் சுமக்கின்ற பொழுது பிரபஞ்ச மகா சிவசபை நாடி, சித்தனை நாடி, உயர் சபை நாடி, உயர் சபை ஆசானை நாடி ஒருவன் சரணாகதி நிலையோடு வலம் வருகின்ற பொழுது தான தர்ம கைங்கரிய புண்ணியங்களில் ஈடுபட்டு மாநில நிலைகளிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு ஒருவன் புண்ணிய நிலை நோக்கி பயணப்படுகின்ற பொழுது அவன் அத்துணை நாமவழி பாடல் நூல்களை எல்லாம் உள்ளுக்குள் சிரசில் சூட்சமமாய் சுமக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அத்துணை நூல்களின் பாடல்களை எல்லாம் சிரசில் பதிய வைக்க வேண்டும் என்னும் நிலை அல்ல என்பது அவசியமல்ல. நீர் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உண்மை நூலாய் இருக்கும் சிவத்தை நூலாய் தாங்குகின்ற பொழுது அத்துணை இகலோகத்தில் இருக்கக்கூடிய கவசங்கள் நாமவழி பாடல்கள் அனைத்தும் ஒற்றை நூலாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் சிரசில் அமரும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இகலோகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வடிவங்கள், தன்மைகள், பஞ்சபூதங்கள் அனைத்தையும் தாங்கி நிற்கும் சிவசூட்சம நூலினை ஒருவன் சிரசில் தாங்குகின்ற பொழுது, உள்ளுக்குள் தாங்குகின்ற பொழுது, சரணாகதி என்னும் நிலையோடு தாங்குகின்ற பொழுது ஒவ்வொரு பக்கங்களும் ஒவ்வொரு நாமவழி பாடல்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு திருவாசகம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். நீர் உரைக்கும் ஆதிசிவ சூட்சம நூல் பற்றியும் இறை சபை பற்றியும் ஒருவனோடு உரைக்கின்ற பொழுது கிடைப்பது அவமானம் என்றுரைத்தாய். ஒவ்வொரு அவமானத்தின் மூலமாக ஒவ்வொரு கர்ம வினை அகன்று கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைப்போம். தன்னை நோக்கி எச்சிலை உமிழ்பவர்களில் மேல் நீர் மறுபடி எச்சிலுமிழாது அதனை துடைத்துக் கொண்டு சிவத்தின் மேல் இடுகின்ற அபிடேகமாய் நீர் என்று ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்றீரோ அன்றைய நாள் அன்றைய நொடி உமது கர்ம வினை ஒன்று அகன்று விட்டது என்று அர்த்தம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அனைத்தையும் இகலோகத்தில் வரும் இடர் இன்னல்களை எல்லாம் தாங்கி நின்று வசைபாடு நிலைகளை, சூழ்ச்சி, போட்டி, பொறாமை, வஞ்சகம் அனைத்தையும் தாழ்த்தி நிலைகளாக பேசுகின்ற நிலைகளை எல்லாம் தாங்கி நின்று அத்துணையும் தன் மேல் விழுகின்ற அரளி மலர்களாய், சிவத்தின் மேல் விழுகின்ற மலர் தூவல்களாய் ஒருவன் ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்ற பொழுது இதுபோன்று பிரபஞ்ச மகா சபையிலே ஆசானாய் அமர்வதற்குரிய தகுதிதனை பெறுகின்றான் என்று உரைப்போம் அகத்தியன். அவ்வாறு அற்புதமான மாநில நிலையிலிருந்து மாறுபடுகின்ற பொழுது ஒருவன் இறையாய் வலம் வருகின்ற பொழுது கிடைக்கின்ற அத்துணை இகழ்ச்சிகளும் புகழ்ச்சிகளாய் உமை வந்தடையும், இறை வாழ்த்தும் புகழ்ச்சிகளாய் வந்தடையும் என்று அகத்தியன் உரைப்போம். ஆற்றல் கொண்டு உரைக்கின்ற அத்துணை உரைகளையும் அகத்தியம் யாம் சிவத்தின் திருவடியில் சமர்ப்பித்து, நீர் உரைத்த அத்துணை வாழ்த்துக்களையும் சிவத்தின் திருவடியில் சமர்ப்பித்து ஆதி இறை சூட்சம நூலினை உணர்ந்தவன் அண்ட பிரம்மாண்ட நாயகனின் ஆற்றலை உணர்ந்தவன் 14 லோகங்களின் ஆற்றலையும் அத்துணை நாமவழி பாடல் நூல்களையும் சுமந்து கொண்டிருப்பவன் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக.